காலிஃப்ளவரை நீங்கள் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் காலிஃப்ளவரை முன்னாடியே க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏர் ஃப்ரையரை ஒரு 2 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மசாலா மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். நான் வச்சுருக்கிற ஏர் ஃப்ரையரில் பொட்டேட்டோ, சிக்கன், கேக் அப்படின்ட்டு ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நம்ம செலக்ட் பண்ணால் அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் அண்ட் டைமை அதுவே செட் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா மேனுவலாக நம்மளாவும் டைம் அண்ட் டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்காக டெம்பரேச்சர் 200ம் டைம் வந்து 20 மினிட்ஸும் செட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுமே சும்மா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் அது வெந்திருக்கா. ஒரு வேளை சிக்கனாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக மாற்றி போடணும். காலிஃப்ளவர்னால அதை மாற்றி போடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஏர் ஃப்ரையர் ரொம்பவே சூடாக இருக்கும். என்ன மாதிரியே வெறுங்க இதில் விட்டு சாகசம் பண்ணிடாதீங்க, அதுக்கு நான் கேரண்டி இல்லை. அது சரியாக வேகலை. அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அகைன் ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா குக்காக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி வராது. பட் ஆயில் இல்லாமல் சாப்பிடணும்னு நினச்சா அதை சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.